திடீரென்று எல்லா பிசாசுகளும் நரகத்தில் கூடின. அனல் பறக்க தலைமை பிசாசு பேச ஆரம்பித்தது. என்னடா இது, கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு புது மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதிகமாக பாடல்களையும் வேத வசனத்தையும் குறிப்பாக சோஷியல் மீடியா வழியாக ஒவ்வொரு நாளும் காலையிலேயே கேட்க ஆரம்பித்து விட்டார்களே. இதுவே தொடர்ந்தால் எல்லாரும் மனம் திரும்பி பரலோகம் சென்று விடுவார்கள் போல் தெரிகிறதே. இதை தடுக்க என்னதான் செய்வது என்பதை குறித்து ஆலோசிக்கவே தலைமை பிசாசுகளோடு எல்லா பிசாசுகளும் நரகத்தில் கூடின. உங்களின் ஆலோசனையை கூறுங்கள் என்று தலைமை பிசாசு கூறவே மற்ற பிசாசுகள் தங்களின் ஆலோசனையை முன்வைத்தன. ஒரு பிசாசு சொன்னது, பரலோகம் நரகம் என்று ஒன்று இல்லவே இல்லை. ஆகவே வசனமெல்லாம் கேட்க வேண்டாம் என்று ஒரு புரளியை கிளப்பிவிட்டால் என்ன என்றது. இதையெல்லாம் எந்த கிறிஸ்தவரும் நம்ப மாட்டார்கள். நியாய தீர்ப்பு என்பது அவர்கள் ஞாபகத்தில் எப்போதுமே இருக்கும். எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்களை ஏமாற்றவும் முடியாது என்றது தலைமை பிசாசு. அடுத்த பிசாசு உடனே, இயேசு மீண்டும் வரமாட்டார் என்று சொல்லிவிடலாமா என்றது. டேய் முட்டாள், மத்தேயு 24 சொல்லப்பட்ட அடையாளங்கள் நிறைவேறுவதை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார்களே, பின்பு எப்படி நம்புவார்கள் இதை என்றது தலைமை பிசாசு. இதன் மத்தியில் இன்னொரு பிசாசு, கடவுளே இல்லை என்ற செய்தியை பரப்பிவிடலாமா என்றது. கடவுள் என்று ஒருவர் இருப்பதை நம்பித்தான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கின்றனர். எனவே கடவுள் இல்லை என்பதையோ மனிதன் குரங்கிலிருந்துதான் வந்தான் என்பதையோ அவர்கள் நம்ப போவதே இல்லை. ஆகவே இந்த ஆலோசனையும் செல்லா காசுதான் என்றது தலைமை பிசாசு. கடைசியாக ஒரு பிசாசு முன்வந்து, நமது பெயரே பொய்களின் பிதாதானே, ஆகவே உண்மையைப் போலவே தோன்றும் ஒரு பொய்யை சொல்வோம் என்று சொல்லி, எந்த வேத வசனத்தையெல்லாம் கேட்க வேண்டுமோ அதையெல்லாம் கேளுங்கள், எவ்வளவு பிரசங்கத்தை கேட்க வேண்டுமோ கேளுங்கள், ஆலயத்திற்கும் செல்லுங்கள், காணிக்கையும் கொடுங்கள், ஆனால் வேதத்துக்கு கீழ்ப்படிய இப்பொழுது எதுவும் அவசரமில்லை, பிறகு மெதுவாக கீழ்ப்படிந்து கொள்ளலாம் என்று உலகம் முழுவதும் பரப்பிவிடுவோம். நாளை முதல் பைபிளை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளையும் நாளை நாளை என்று கடத்தி விடுவோம் என்றது. இந்த கருத்து தலைமை பிசாசுக்கு நன்றாக தோன்றவே அதையே இந்நாள் வரைக்கும் அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனைதான் வேத வசனங்களை கேட்டாலும் அதற்கு கீழ்ப்படியாவிட்டால் நமக்கு திண்டாட்டமே, சாத்தானுக்கோ கொண்டாட்டமே. சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.